வெல்கம் டு ஸ்டடீஸ் மீடியா சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஎம்எல்டி அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான எஜுகேஷன் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேண்டிடேட்ஸும் படிக்கக்கூடிய ஒரு டிகிரி கோர்ஸ். கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜ் எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போய் அட்மிஷன் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கணும்னா சயின்ஸ் குரூப் எடுத்து 12th பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தா 3 இயர் + 1 இயர் இன்டர்ன்ஷிப் சேர்த்து மொத்தமாக 4 இயர்ஸ் இருக்கும். கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்டிக்கு சேலம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, புதுக்கோட்டை, வெள்ளூர்னு 6 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒரு காலேஜுக்கு 20 சீட்ஸ்னு ஒதுக்கி டோட்டலாக 120 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ப்ரைவேட் காலேஜஸில் சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை கவுன்சிலிங்கில் காலேஜ் சூஸ் பண்ணியோ அட்மிஷன் போட்டுக்க முடியும். எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா 12th பியூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி குரூப்ஸ் சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. சரி, நெக்ஸ்ட் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது? பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி பயாலஜி மார்க் கூட ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது பயாலஜி + ஃபிசிக்ஸ் / 2 + கெமிஸ்ட்ரி / 2. இதுவே பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபிசிக்ஸ் + கெமிஸ்ட்ரி + ஜுவாலஜி + பாட்னி 4 சப்ஜெக்ட் மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ணி 200க்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். அதாவது ஜுவாலஜி / 2 + பாட்னி / 2 + ஃபிசிக்ஸ் / 2 + கெமிஸ்ட்ரி / 2. பிஎம்எல்டிக்கு தனியாக அப்ளிகேஷன் விட மாட்டாங்க. பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்றாதான் அப்ளிகேஷன் விடுவாங்க. அப்போ நாம் கவுன்சிலிங்கில் பிஎம்எல்டி சூஸ் பண்ணி படிக்க முடியும். படிக்கும்போது ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டுமே 50-50% இருக்கும். எக்ஸாம்னு பார்த்தா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். கூடவே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் இருக்கும். இப்போ படித்து முடித்ததும் ஜாப் ரோல் எப்படி இருக்கும்னு பார்த்தா, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு லெபார்டரியில் தான் ஜாப் இருக்கும். ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணணும். லேப் டெக்னீஷியன்னு உங்களை சொல்லுவாங்க. இவங்களோட வைட்டல் ரோல் என்னென்னா பாடி ஸ்பெசிமென்ஸ், அதாவது பிளட், யூரின், ஸ்டூல்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் மற்ற பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது தான் இவங்களோட ஒர்க். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஏதாவது ஒரு ப்ரைவேட் லேப்லையோ இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்டாச் ஆகியிருக்க லேப்லையோ ஒர்க் பண்ண முடியும். நர்சிங் மாதிரியே பிஎம்எல்டி, டிஎம்எல்டி படிக்கிறவங்களுக்கும் உடனே ஜாப் ஆஃபரிங்ஸ் இருக்குது. நாமளே சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ரைவேட் லேப்ஸும் ரன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு கோர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம். லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணலாம். கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் சென்டர்ஸில் ஒர்க் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஜாப்னு எடுத்துக்கிட்டால் எம்ஆர்பியிலேருந்து லேப் டெக்னீஷியனுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கால் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ரயில்வேஸில் ஜாப் ஆஃபரிங்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் உங்கள் மாஸ்டர் டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸில் ப்ரொஃபஸராகவோ இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ்லேயோ ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.